This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். சென்னை சிட்டிக்கு உள்ளேயே வளரும் புதிய சிட்டி, ஸ்டாலினின் கனவு ப்ராஜெக்ட் எவ்வளவு வேகம்? சென்னையில் 151.55 கோடி செலவில் வரவிருக்கும் ஃபின்டெக் சிட்டிக்கான பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. முதல் கட்டமாக ஃபின்டெக் டவர் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடந்து கொண்டு இருக்கின்றன. 10 மாடிகளை கொண்ட ஃபின்டெக் டவரை கட்டுவதற்கான பணிகள் வேகமாக நடந்து முடியும் தருவாயில் உள்ளது. அதே பகுதியில் இன்னும் 4-5 டவர்கள் வர உள்ளன. பேக்மன் தொடங்கி ஆக்சிஸ் வரை உலகின் முக்கியமான வங்கிகள், பொருளாதார நிறுவனங்கள் இங்கே வர உள்ளன. தமிழ்நாட்டை நோக்கி முதலீடுகள் குவிந்து வருகின்றன. ஆட்டோமொபைல் நிறுவனங்கள், நிறுவனங்கள், பல்வேறு தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில் தொடர் முதலீடுகளை செய்து வருகின்றன. இந்த நிலையில் சென்னையில் ஃபின்டெக் சிட்டி அமைத்து மேலும் முதலீடுகளை திரட்ட முதல்வர் ஸ்டாலின் முடிவு செய்துள்ளார். அதன்படி 116 கோடியில் ஃபின்டெக் சிட்டி மற்றும் 254 கோடி மதிப்பில் நந்தம்பாக்கத்தில் உள்ள ஃபின்டெக் டவர் அமைக்கப்பட உள்ளது. இதற்கான மேம்பாட்டு பணிகளுக்கு சில மாதங்களுக்கு முன் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். இந்த உலகத்தரம் வாய்ந்த பிரம்மாண்ட ஃபின்டெக் நகரம் 12,000 கோடி முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் அமைக்கப்பட உள்ளது மற்றும் 80,000 பேருக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பிரம்மாண்டமான ஃபின்டெக் நகரில் அமைய உள்ள சர்வதேச மற்றும் தேசிய BFSI நிறுவனங்களுக்கு அதிநவீன உள்கட்டமைப்பு வசதிகளை வழங்க நந்தம்பாக்கத்தில் மொத்தம் 56 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளது. சென்னை நந்தம்பாக்கத்தில் வரவிருக்கும் ஃபின்டெக் சிட்டியில் டிஸ்ட்ரிக்ட் குளிரூட்டும் அமைப்பு இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மின் நுகர்வு 20% குறைக்கும் தொழில்நுட்பம் கொண்டு வரப்பட உள்ளது. கட்டிடங்கள் வழியாக செல்லும் குழாய்களின் வலையமைப்பை கொண்டிருக்கும் வகையில் இந்த டிஸ்ட்ரிக்ட் குளிரூட்டும் அமைப்பு கொண்டு வரப்படும். குளிரூட்டும் ஆலைகளில் இருந்து குளிரூட்ட நீர் இடத்தை குளிர்விக்கும் குழாய்கள் வழியாக சென்று மீண்டும் குளிர்விக்க ஆலைகளை திறப்பும் வகையில் மின்சாரத்தை குறைவாக பயன்படுத்தும் வகையில் இந்த திட்டம் செயல்பட உள்ளது. அனைத்து டிஜிட்டல் நிதி சேவைகளுக்கான ஏழை எளியோரை சென்றடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த பிரம்மாண்டமான ஃபின்டெக் சிட்டி அமைக்கப்பட்டு வருகிறது. IT துறைக்கு இணையாக ஃபின்டெக் துறை அதிக முதலீடுகளை பெறும் என்பதால் சென்னையில் அமைய உள்ள ஃபின்டெக் சிட்டி மிகப்பெரிய அளவில் கவனம் ஈர்த்துள்ளது. ITES எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு இணையாக ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்க உள்ளது. அதிலும் இது வெறும் முதல் கட்ட திட்டம்தான். 2ஆம் கட்டத்தில் இந்த திட்டம் மேலும் விரிவாக்கப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் 151.55 கோடி செலவில் வரவிருக்கும் ஃபின்டெக் சிட்டியில் 10 மாடிகளை கொண்ட ஃபின்டெக் டவரை அமைப்பதற்கான ஏலத்தில் ஈரோட்டை சேர்ந்த URC கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வெற்றி பெற்று தற்பொழுது கட்டுமானத்தை வேகமாக மேற்கொண்டு வருகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.